வணக்கம். நான் உங்கள் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன். அனைத்து கடவுளருள் டிவி நேயர்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இப்போ நம்ம 12 ராசிக்கும் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எல்லாரும் நிறைய பேர் சொல்கிறாங்க புத்தாண்டு பலன்கள் கிரக அமைப்புகளின்படி எப்படி இருக்கும், கோச்சாரத்தின் மூலமாக புத்தாண்டு பலன்கள், இது எல்லாருமே சொல்கிறாங்க. நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாமே அப்படின்னு ஒரு சின்ன முயற்சி இது. உதாரணமாக நம்ம புத்தாண்டுன்னு முதல்ல ஞாபகம் வருது, ராத்திரி 12 மணிக்கு எல்லாரும் தெருவில் இறங்கி கொண்டாடுகின்ற, ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்லிக் கொள்ளுகின்ற அந்த ஒரு புதுமையான கலாச்சாரம். அதுக்கப்புறம் காலங்காத்தால பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிற அந்த 4:30லேருந்து 5:30 மணிக்குள்ள ஏதாவது அவர்களுடைய இஷ்ட தெய்வம் கோயில்களுக்கு சென்று வழிபாடு பண்ணுறது. அன்றைய தினம் உறவினர்கள் வீட்டுக்கு சென்று ஒருவருக்கொருவர் தங்களுடைய வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த புத்தாண்டு அன்று நடைபெறும். இன்னும் சொல்லப்போனால் சில பேர் சரி என்னதான் நடந்தாலும் நடக்கட்டும், போன வருஷம் மாதிரி இனிமேல் வரப்போகிற ஆண்டு இருக்காது, போன வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டோம், இனிமேல் வருகின்ற ஆண்டு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு தங்களுக்கு தாங்களே நம்பிக்கை ஊட்டி கொள்ளுகின்ற ஒரு சம்பவமும் நடக்கும். ஆனால் பெரும்பாலானவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எவ்வளவு பேர் கோவிலுக்கு போகிறாங்களோ அதே அளவுக்கு இந்த புத்தாண்டில் நான் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறேன். இந்த உறுதிமொழிப்படி தங்களை தாங்களே ஒரு சுய பரிசோதனை செய்து கொண்டு என்கிட்ட இருக்கிற இந்த குறையை நான் நிவர்த்தி செய்வேன். இனிமேல் அந்த மாதிரி கோபம் வராமல், இப்போ உதாரணமாக ஒருத்தருக்கு கோபம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இனிமேல் புத்தாண்டுக்கு பிறகு நான் என்னுடைய கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொள்வேன். சில பேர் இந்த மது அருந்துகிற பழக்கம் இருந்ததுன்னா புத்தாண்டுக்கு பிறகு நீ மது அருந்த மாட்டேன் அப்படின்னு ஒரு வைராக்கியமான உறுதிமொழி எடுத்துக்கொள்வார்கள். அந்த உறுதிமொழி எந்த அளவுக்கு அவர்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னா, நிச்சயமாக அவர்களை சுய பரிசோதனை செய்து கொண்டு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறார்களே என்றால் அது நிச்சயமாக அவர்களுடைய வளர்ச்சிக்கும் மேன்மைக்கும் மிக பெரிய காரணியாக இருக்கும். இப்போ நிறைய பிரச்சனைகள் சில பேருக்கு வருது. அந்த பிரச்சனைக்கு நம்ம பொதுவாக எல்லாரையும் மற்றவங்கள தான் குறை சொல்லுவோம். ஆனால் ஒரு பிரச்சனையை பெருசாக்காமல் இருக்கிறதுக்கு நாம அந்த இடத்துல எந்த மாதிரியாக நடந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு சுய பரிசோதனை இருக்குமேயானால் பிரச்சனைகள் குறையிறதோ இல்லை, பிரச்சனைகளோட வீரியம் குறைஞ்சிடும். இதுதான் இந்த புத்தாண்டு பலன்கள் சொல்லுகின்ற காலத்தில் நான் உங்களுக்கு கேட்டுக்கொள்கின்ற ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த வருஷம் நீங்கள் உங்களுக்கு சுய பரிசோதனை செய்து கொண்டு சில உறுதிமொழிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். வைராக்கியமாக அந்த உறுதிமொழிகளை நீங்கள் கடைப்பிடிப்பீர்களே, ஆனால் நிச்சயமாக 2026 உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகரமான ஆண்டாக இருக்கும். அதனால் அந்த உறுதிமொழி எந்த மாதிரியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு மிக மிக முக்கியமானது உங்களுடைய குணாதிசயம். அப்போது ஒவ்வொரு ராசியை அவங்களோட குணாதிசயங்களை பார்த்துட்டு அவங்களுக்கு வரப்போகிற பலன்களையும் பார்ப்போம். விதியை மதியால் வெல்லலாம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமக்கு வரப்போகிற பலன்களை ஓரளவுக்கு நம்ம கட்டுப்படுத்துறதோ அல்லது அதுக்கு தயார் நிலையில் இருக்கிறதோ நம்முடைய குணாதிசயங்களை மாற்றிக்கிறதுல தான் இருக்குது. ஆகவே இது உறுதிமொழி ஆண்டாக 2026 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போறது அப்படின்னு பார்க்கலாம். அன்பிற்கினிய மீன ராசி அன்பர்களே, இப்போ நம்ம 2026 எப்படிப்பட்ட பலன்களை மீனராசி அன்பர்களுக்கு தரப்போகிறது அப்படின்னு பார்க்கலாம். மீன ராசியை பொறுத்தவரை ஆதிக்க கிரகம் அப்படின்னா குரு பகவான்.
குருவோட ஆசி எப்பவுமே உங்களுக்கு உண்டு. இவங்களை பொறுத்தவரை பணத்தை எப்பவுமே பொருட்டா மதிக்க மாட்டாங்க. இவங்களுக்கு மிக மிக முக்கியமானது தன்மானமும் சுய கௌரவமும். யாராவது பணத்தை கொடுக்காம ஏமாத்தினா கூட அவங்கள மன்னிச்சிருவாங்க. ஆனால் இவங்களை மதிக்காம அல்லது இவங்களோட கௌரவத்துக்கு இடைஞ்சலாக ஏதாவது பேசிவிட்டால் அவர்களை சும்மாவே விட மாட்டாங்க. மரியாதை இல்லாத இடத்தில் இருக்கவே விரும்ப மாட்டார்கள். சண்டைக்கு போகிறதெல்லாம் இவங்களுக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி. பொதுவாக யாரோட அதிகாரத்துக்கும் கட்டுப்பட மாட்டார்கள். தங்க மனசுல என்ன சொல்றது, தங்களோட மனசாட்சி என்ன சொல்றதோ அதை நிறைவேற்றுபவர்களாக இருப்பார்கள். இவங்களை கட்டுப்படுத்தணும்னா ஒரே வழி அன்பு தான். இவங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்டா ஒரு விஷயத்தை கேட்டால் உடனே நடக்கும். அதிகாரமாக ஒரு விஷயத்தை சொன்னால் அது என்றைக்குமே நடக்காது. பொதுவாக மீன ராசிக்காரர்களை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கூட்டமாக இருந்தாலும் பட்டும் படாமலும் ஒதுங்கி இருக்கிற மாதிரியான இருக்கும். ஆனால் அவங்கள பெயர் சொல்லியோ அல்லது அவங்களை குறிப்பிட்டோ ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னீங்கன்னா அதுக்கான பதிலை அவர்கள் மிக திறமையாக செய்து கொடுப்பார்கள். தேவையில்லாமல் மற்றவங்க விஷயத்தில் மூக்க நுழைக்க விரும்ப மாட்டாங்க. வீடு, வண்டி, வாகனம், செல் அல்லது இன்ன பிற பொருட்கள் வீட்டில் எதுவாக இருந்தாலுமே அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். புதுசாக ஒரு பொருள் வந்ததுன்னா அதை உடனே வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். பொதுவாக இவங்க யாருக்கிட்டையும் தங்களோட கஷ்டங்களையோ தன்னோட பொருளாதார நிலைமையோ சொல்லிக்க மாட்டாங்க. மிகப்பெரிய பண கஷ்டம் இருந்தாலும் தாராளமாக பணம் இருக்கிற மாதிரி ஒரு பாவனையை உருவாக்குவார்கள். 1 லட்ச ரூபா நாளைக்கு தரணும், கையில் இல்லை அப்படின்னா கூட பர்ஸில் இருக்கிற ஒரு 100 ரூபாயை எடுத்து அப்படி தாராளமாக அப்படி எனக்கு ஒரு பண கஷ்டமே இல்லைங்கிற மாதிரியான ஒரு பாவனையை உருவாக்குவாங்க. பொதுவாக மீனராசிக்காரர்கள் சமாதானத்தை விரும்புவார்கள், சண்டையை விரும்ப மாட்டாங்க. சண்டையை சமாதானப்படுத்துறதுல ரொம்ப ரொம்ப தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பார்கள். தனக்கு தெரிஞ்சவங்க, நண்பர்கள், உறவினர்கள் இவங்களுக்குள்ள ஏதாவது மனஸ்தாபம் இருந்தால் வேலை மெனக்கெட்டு போய் அதை சரி செய்ய முயற்சி செய்வார்கள். இவங்க ரொம்ப கண்டிப்பு நிறைந்தவர்கள். ஒரு விஷயத்தை இப்படி தான் செய்யணும்னா அப்படி தான் செய்வாங்க. அப்படி செய்யலைன்னா உங்களை அவங்க ஒதுக்கி வைக்கிற ஒரு சூழ்நிலையும் இருக்கும். கோபம் வந்தால் கண்மூடித்தனமாக செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். தான தர்மம் பண்ணனா கூட பணத்தை செலவழிக்கிறதுல ஒரு கஞ்சத்தனம் இருக்கத்தான் செய்யும். இப்படிப்பட்ட மீனராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலாபலன்களை இந்த 2026 பெறுவார்கள் அப்படின்னு பார்க்கலாம். மீனராசியை பொறுத்தவரை 4வது வீடு சுபஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கார். ஜென்ம ராசியில் சனி பகவான், 12வது வீட்டில் ராகு, 6வது வீட்டில் கேது. அப்போ ஜென்ம ராசியில் சனி பகவான் இருக்கிறது உடல் ரீதியாக சில சங்கடங்களை ஏற்படுத்தும். ஏதாவது ஒரு விஷயம் இவங்களோட உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட கவலைகளை தரும். பொதுவாக மீன ராசி அன்பர்களை பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு உடம்பு நல்ல பலசாலியாக இருப்பார்கள். ஆனால் அதே நேரத்தில் இவர்களுடைய தவறு தான் இவங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகளை தரும். இவங்களோட கவனம் இல்லாத சூழ்நிலை அல்லது உடல் ஆரோக்கியம் பற்றி கவலையே படாமல் எதை செய்யக்கூடாதோ அதை செய்வாங்க. அது இவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். அப்போ மீனராசியை பொறுத்தவரை அவங்களுக்கு வர்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் வேற யாரும் காரணம் இல்லை, கண்டிப்பா மீனராசிக்காரர்கள் தான். நமக்கு எது ஒத்துக்காது, நம்முடைய ஆரோக்கியத்துக்கு எது பெரிய அளவுக்கு சீர்கேடை தரும் அப்படின்னு தெரிஞ்சாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாம அதை தொடர்ந்து செய்கிறதுனால தான் அவர்களுடைய உடல் ரீதியான பிரச்சனைகளை இவர்களே வளர்த்து கொள்வார்கள். இன்னும் சொல்லப்போனால் மீனராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியான ஒரு பிரச்சனை உடன்பிறவா சகோதரர் போல உடம்போடு எப்பவுமே ஒட்டி இருக்கும்.
மழையில் நனைஞ்சா சளி பிடிக்கும்னா மழையில் நனைவாங்க. வெயிலில் போனால் தலைவலிக்கும்னா வெயிலில் போவாங்க. தங்களுடைய உடல் ஆரோக்கியம் பற்றி எந்த கவலையும் இல்லாமல் இருக்கிறது தான் மீன ராசியோட ஒரு குணாதிசயம். அதே நேரத்தில் ஜென்ம ராசியில் இப்போ சனி இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் ரீதியான மருத்துவ சிகிச்சையோ அல்லது அது சம்பந்தமான ஒரு சுய பரிசோதனையோ செய்ய வேண்டிய காலகட்டம். சனி பகவான் பெரிய அளவில் நன்மைகளை இப்போ தரமாட்டார். ஆனால் அதே நேரத்தில் குரு பகவான் 4வது வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் பண கஷ்டம் இல்லாட்டாலும் மாணவர்களுக்கு கொஞ்சம் படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருப்பார். ஏதாவது ஒரு வகையில் மாணவர்கள் சாதனை புரிகின்ற ஒரு தன்மை இருக்கும். வண்டி வாங்கிறது, வாகனம் போன்ற விஷயங்கள், நிலம் வாங்கிறது, வீடு வாங்கிறது போன்ற விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும். நம்ம எதிர்பார்த்ததை விட வேகமாக சொத்து வாங்குகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். புது புது பொருட்களை மாற்றிக்கொண்டே இருக்கின்ற ஒரு தன்மை இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஏற்கனவே மீனராசி அன்பர்களுக்கு புதிய புதிய பொருட்களை வாங்கிறதுல ஆர்வம் இருக்கும். இந்த காலத்தில் இன்னும் அது அதிகமாகும். அதே நேரத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடு அப்படிங்கிறது இவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களால் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வயிற்று வலி, அஜீரணம், கேஸ்ட்ரிக் ட்ரபிள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம். அதே நேரத்தில் 6வது வீட்டில் கேது பகவான் உட்கார்ந்து இருக்கிறது ரொம்ப அருமை. கேதுவை பொறுத்தவரை 3, 6, 10, 11 சிறப்பான இடம். அந்த இடத்துல கேது பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால இவங்களுக்கு நண்பர்கள், எதிரிகள் எல்லாரையும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இவங்ககிட்ட ஏற்கனவே இவங்களுடைய கோபம் பிரசித்தி பெற்றது. சண்டைக்கு வந்தால் யாரையும் விட்டு வைக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு எதிரிகளே இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். எல்லோரிடமும் நட்பாக செல்லுகின்ற ஒரு தன்மை இருக்கும். கேது 6வது வீட்டில இருந்து மிக அற்புதமான பலன்களை தரப்போறார். இவங்களோட கடன் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பல விஷயங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் சிகிச்சை இருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டு அது சிகிச்சையினால் சரி செய்யப்படும். அதே மாதிரி 12வது வீட்டில் ராகு பகவான் உட்கார்ந்துருக்கார். 12வது வீடு அப்படிங்கிறது ராகுவுக்கு ஓரளவுக்கு சிறப்பான பலன் தான். சனியோட பலனை தான் தரப்போறார். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப ஆதாயமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். சிலருக்கு வெளிநாடு திடீரென்று சென்று வருகின்ற வாய்ப்பு ஏற்படும் குறுகிய காலமாக. இவங்களை பொறுத்தவரை மனசுல எப்பவுமே ஒரு பிரம்மாண்டம் இருந்துட்டே இருக்கும். இது இப்படி பண்ணணும், அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கவலை அல்லது ஒரு ஆசை, பேராசைன்னு சொல்லலாம். அது நடக்குதோ நடக்கையோ அது 2வது பட்சம். இவங்களோட ஆசை என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும். ராகு அதுவும் 12வது வீட்டில் இருக்கிறதுனால பல சமயங்களில் இவங்களுக்கு தூக்கம் இல்லாத ஒரு தன்மை இருக்கும். அதே நேரத்தில் கணவன் மனைவி உறவு கொஞ்சம் கேள்விக்குரியதாக இருக்கும். சில பேருக்கு அலுவல் விஷயமாக வெளியூருக்கோ சென்று வர வேண்டி சில மாதங்கள் கணவன் மனைவி பிரிவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மொத்தத்தில் 2026 என்பது மீனராசியை பொறுத்தவரை மிக மிக யோகமான ஒரு காலமாகவும் சில கஷ்டங்களையும் தருகின்ற ஒரு அமைப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.